ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களோட கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்ல எப்படி ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டாக்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அந்த வீடியோ நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே தரேன். அதை பார்த்து ப்ளூ ஸ்டாக்ஸ் டவுன்லோட் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட லேப்டாப்ல ப்ளூ ஸ்டாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகினா கொஞ்சம் லோட் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி கேம் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுலேயே 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று பீட்டா வெர்ஷன், ஒன்று நார்மல் வெர்ஷன். இதில் உங்களுக்கு எந்த வெர்ஷன் செட் ஆகுதோ அந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செட்டிங் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. என்னோட ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அது மாதிரியே நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. அதில் 180x720 இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராஃபிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் ஜிஎல்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன யூஸ்னா, கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமலே விளாட்லாம். இன்டர்ஃபேஸ்லையும் ஓப்பன் ஜிஎல்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு கீழே சேவ் சேஞ்சஸ் கேட்கும், கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதனால் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கேம் செட்டிங்கில் அதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாக வேணும்னா ஆன் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. நான் ஆன் பண்ணிக்கிறேன். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டிவைஸில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் எப்படி வச்சுருக்கணும் அது மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோனில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோன் கம்பெனியை சூஸ் பண்ண சொன்னோம். இது எதுக்குன்னா எஃபிஎஸ் நல்லா இருக்கிறதுக்காண்டி சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டாக இருக்கிறத சூஸ் பண்ண போகிறேன். இது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே நெட்வொர்க் கேட்கும். உங்களோட சிம் என்ன சிம்மோ அதை கொடுத்துக்கோங்க. ஜியோ, ஏர்டெல் எதுனாலும் இருக்கும். கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஷார்ட்கட்ஸ் டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க, நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இந்த 3லேயுமே அவங்க கொடுத்ததை வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துடும். நம்ம அங்கே ஆன் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆன் பண்ணால் இந்த இடத்துல ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துடும். எந்தெந்த பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒரு இது கொடுப்பாங்க, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேம் லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நெட்வொர்க் அதிகமாக இருக்கிற இடத்துல உட்காந்து டவுன்லோட் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஐடியெல்லாம் லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபேஸ்புக் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிற இன்மேட்சை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் ஆல்ரெடி மொபைலில் இருக்க செட்டிங் இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் மொபைலில் என்ன செட்டிங் வச்சு ப்ளே பண்ணீங்களோ அது இங்கே வந்துருக்கும். அப்படி இல்லைனா நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் செட்டிங் வச்சுக்கலாம். கேமுக்கு முக்கியமானது நெட்வொர்க் தான். நெட்வொர்க் நல்லா ஸ்பீடாக இருக்க இடத்துல உட்காந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீபோர்டு அவங்க கொடுத்துருக்குது தான் டிஃபால்ட்டாக, நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் டிஃபால்ட்டாக அவங்க கொடுக்குறதே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேல வந்து மேக்ஸில் இருக்கும். மேக்ஸில் வச்சிங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும், அதனால் அல்ட்ராக்கு மாற்றிக்கோங்க. வேறு எதுவும் இதில் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அதனால் பேக் வந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே போய் ட்ரையல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளோட ஃப்ரெண்டே டாப்பில் வாங்க 2 பேர் சேர்ந்து மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்னும் எதையும் டவுன்லோட் போடல. பிஆர் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகலை, நெட்வொர்க் ப்ராப்ளம்னால. அதனால் அக்செப்ட் பண்ணிட்டு பாட்டில் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மேட்ச் எப்படி இருக்குன்னு அதான் உங்களுக்கு புரியும். மேட்சுக்குள்ளே லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆயிரும். எஃபிஎஸ் நல்லா கிடைக்கணும்னா கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இடத்துல உட்காந்து விளாடுங்க. எல்லாம் சார்ஜ் போட்டு விளாண்டிங்கன்னா எஃபிஎஸ் அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம மேட்சுக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் டு க்ளோஸ்னு வரும். அதை இப்போ ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம இறங்குனதுக்கப்புறம் டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ண முடியும். இறங்கி அப்படியே கன் எடுக்க வேண்டியதுதான். மவுஸ் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணதுனால அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இறங்கினோடனே எனிமி வந்துட்டான். அதுக்குள்ளே அவன் கன் எடுத்துட்டான். ஒரு வழியாக எப்படியோ நம்மளை பெரிய பிளேயர் நினச்சி ஓட ஆரம்பித்தான். அவனையும் அடித்து படுக்க வச்சிட்டோம். நான் புதுசாக விளாட்றதுனால இன்னும் செட்டிங் பழகலை. பழகினதுக்கப்புறம் ஒரு வீடியோ வேணால் போடுறேன். வீடியோவை நல்லா பாருங்கள் ஃபுல்லாக. ஒரு சில செட்டிங் சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. ஓடுறதுக்கு ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கன்று எதனாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணணும்னா பேஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது மாதிரி கன்னை ரீலோட் பண்ணணும்னா ஆர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கன்று ஸ்விட்ச் பண்ணணும்னா 1 2 3 இந்த மாதிரி 3 இது இருக்கும். அதில் எந்த கன்று வேணுமோ அதை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மவுஸில் ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும், அதை ஸ்க்ரோல் பண்ணாலே கன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கன்னை ஷூட் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணலாம், அதாவது ஸ்கோப் போடலாம். ஸ்கோப் போட்டு ஷூட் பண்ணலாம். என்னடா விளையாட தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறேன்னு நினச்சிங்களா? இது சும்மா வெறும் கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எனிமி வந்தால் தான் நம்மளால் அடிக்கவே முடியாது. வாங்க, அந்த பாக்ஸ் இந்த சைடு ஒரு எல்லோ கலரில் லூட் பாக்ஸ் இருக்குது பெருசாக, அதில் போய் கன்னு ஏதாச்சும் இருக்கான்னு எடுத்துகிட்டு வரும்.
கண் எடுக்கிறதுக்கு வேகமா ஓட வேண்டியது இருக்கு. இன்னும் நமக்கு மவுஸ் செட்டிங் வராதனால அங்கிட்டு இங்கிட்டு பையன் சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல நிக்க முடியல. ஏதாச்சும் கன்னு மாத்தணும்னா இல்லைன்னா மெடிக்கெட் எடுக்கணும்னா டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கன்னை ஸ்விட்ச் பண்ணலாம். கன்னை மாத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஒரு எனிமி வந்துட்டான். எனிமி வந்து நம்மளை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியா அப்படியே அழுத்தி பிடிச்சி அவனையும் கொண்டாச்சு. மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு எனிமி வந்தான். எந்த சைடு போனான்னு தெரியல. இப்போ நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த இந்த சைடு இருக்கான் போல. இந்த சைடு இப்போ நம்ம அவனை விரட்டி விரட்டி அடிக்க போறோம். வாங்க போய் அடிக்கலாம். மவுஸ் கண்ட்ரோலர் வர மாட்டேங்குது. அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. எஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஒரு நம்ம ஃப்ரெண்டு அவனோட கில் எடுத்துட்டாப்ல. நமக்கு கில்லு போயிடுச்சு. வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. சரி வாங்க வேற பிளேஸுக்கு போகலாம். இப்பதான் சொன்னேன், அதுக்குள்ள ஒருத்தன் தண்ணியில் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கான். அவனை ஸ்கோப் போட்டு மண்டையிலே அடிக்கலாம்னு நினைச்சான். நான் மண்டையில விழுகல, உடம்புலதான் விழுந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா அழுத்தி பிடிச்சி அவனோட கிள்ளையும் எடுத்தாச்சு. வெஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணலாம். அதுக்குள்ள இன்னொரு எனிமி வந்துட்டான். எனிமியை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டே முடிச்சிட்டாப்ல. நமக்கு மவுஸ் கண்ட்ரோலே வரலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சென்சிட்டிவ் வைக்கிறதுன்னு பார்க்கலாம்.